மனோஜன் நேத்த இந்த அடி அடிச்சு நீயே ஆமா குரு பண்ணிட்டே இருக்கிற லொல்லு பாவாத்தா போத்தா வாவா வெளுத்துடான்னாலு அவன் நல்ல நொறுங்கு வெளுக்கோன்ற ஆஸ்கால. அன்றைக்கெல்லாம் நான் காலேஜ் போயிட்டேன் அப்படின்னாக்கா, காலேஜ் போயிட்டு ஒரு 10-15 நாளைக்கு ஒருக்கா 20 நாளைக்கு ஒருக்கா ஊருக்கு போகும்போது எங்கள் அம்மா இருப்பாங்க. எங்கள் அம்மாகிட்ட போய் கண்ணுக்கு முன்னாடி நின்ன உடனே பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் கட்டி பிடிச்சி அழுதுட்டு தான் பேச்சே வரும். 1 மாதம்லாம் அங்கே போகலை, 1.5 மாதம் போகலை, ரொம்ப லாங் டைம் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா அவங்க போனதையும் அவங்க மூஞ்சி தூக்கி திருப்பிக்குவாங்க. அது அன்பான ஒரு இதுதான். ஏன்னா இவ்வளோ நாளாக என்னை பார்க்க வரலையா, எங்கே போயிருந்த, இந்த சின்ன சிறுவாட்டு காசெல்லாம் எடுத்து வச்சுருப்பாங்க. சிறுவாட்டு காசெல்லாம் எடுத்து வச்சு ஒவ்வொன்றா சிறுவாட்டு காசு எடுத்து வச்சு நான் எனக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க, எப்படா வருவான் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த 5 ரூபா 10 ரூபா அன்றைக்கி அவங்க கையில் நான் நிறையா வாங்கியிருக்கிறேன். அதெல்லாம் ஒவ்வொரு விஷயத்தையும் செஞ்சு சிறுவாட்டு காசு சேர்த்து வச்சு தனக்குன்னு ஒன்று வச்சிக்கவே மாட்டாங்க. எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துருவாங்க. பேர பிள்ளைங்க வரும்போது மகளுக்கு கொடுக்குறாங்களோ இல்லையோ, பேர பிள்ளைங்களுக்கு எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துருவாங்க, மொத்தத்தையும் கொடுத்துருவாங்க. அப்போ தான் நமக்காக சேர்த்து வச்சு ஏதோ கீரை விற்று அதை விற்று இதை விற்று கொண்டு வந்து காசை வச்சிருக்குது, அதை கொண்டுட்டு போய் பத்திரப்படுத்துவோம். அன்றைக்கெல்லாம் செலவெல்லாம் பண்ண மாட்டோம். அப்போ தான் கொடுத்ததுன்னா நான்லாம் ஒரு உண்டியல் ஃபுல்லாக சேர்த்து வச்சிருவேன். வருஷத்துக்கு ஒரு தடவை பார்த்தீங்கன்னா அதுவே ஒரு பெரிய அமௌண்ட்டு. அப்போத்தாலாம் காசு கொடுக்குறாங்க அப்படின்னா இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷனில் அந்த 5 ரூபாய்க்கும் 10 ரூபாய்க்கும் 50 ரூபாய்க்கும் 100 ரூபாய்க்கும் பெரிய ஒரு மரியாதை இருக்குமா? அது ஒரு பாண்டிங்கோட வாங்குறாங்களா? அதாவது அவங்ககிட்ட வாங்குறது வந்து வால்யூம், பணத்தை எவ்வளோங்கிறத தாண்டி அந்த அன்பு அக்கறை அதோடு இவங்க கனெக்ட் பண்ணுறாங்களா இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன் அப்படின்னு தெரில.